ஏன்னா என்கிட்ட வந்து 8th பியில் படிக்கிற போது முருகேசன் ஒரு பையன், அது மறக்கவும் முடியாது என்னால். முருகேசன் ஒரு பையன் 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடித்தான்னு சொல்லி 5 டீச்சர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணி வேறு டிசி கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு நான் வந்த பிற்பாடு, என்னடா முருகேசா பிரச்சனை என்ன, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா, டே பிரச்சனை உனக்குடா எனக்கு இல்லைடான்னு. இல்லை சார் எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. சரி இப்போ என்னடா இப்போ மாதிரி டிசி கொடுக்க வேண்டிய நிலமோ, அட விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க, ஒரு வேளை இதுவே எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுத்துருங்க சார்ன்னா. என்னடா அதை நான் பார்த்துக்கிறேன் சார் விடுங்க. போனால் 10 வருஷத்துக்கு பிறகு நான் அவனும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் பகுதியில் ஸ்கூட்டரில் ஓரமாக, நான் பழைய ஸ்கூட்டரில் தான் போய்ங்கிறேன், அவன் ஒரு அழகான ஒரு காண்டஸா காரில் அப்படி டேர்ன் பண்ணுறான். கண்ணாடி இறக்கி பார்த்தான். தம்பி முருகேசா நீயாடான்னு. ஆமாம் சார், நேற்று கூட இதே கலர் கார் போச்சுடா பார்த்தேன்னு. கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன் இல்லைன்னா. நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, உட்கார வைக்கிறது தான். இல்லைப்பா நீ போகிற ஸ்பீடில் சொன்னால் கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன்னா. அப்புறம் காரை விட்டு இறங்கி ஓடி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப விசாரித்தான். இப்போ எப்படிறா இவ்வளோ வசதியாக இருக்கிறே எப்படிறான்னு. இல்லை சார் அன்றைக்கி டிசி கொடுத்தீங்கள. ஆமாம் விட்றா, அது நினைக்கப்பா, அது மனசே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி 5 சப்ஜெக்ட்லேயும் காப்பி அடிச்சுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, இப்போ 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. நான் சொன்னேன், அன்றைக்கி 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்தேன், இப்போ காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீங்கள் அன்றைக்கி பேசுன மாதிரியே பேசுகிறீங்க சார் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருந்தால் சரி தான், சந்தோஷம்னு. எதுக்கு நம்ம இப்போ கடை பக்கமாக வாங்கலைன்னா. சாயந்தரமாக அவன் கடை பக்கம் ராதா நகரில் போகிறேன், எதிரில் 3 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறான், அங்கே ஒரு ஆள் கூட இல்லை. இவன் கடையில் ஒரு 15 பேர் கியூவில் நிற்கிறான். அதில் ஒரு ஆள் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜி என்னமா கொண்டாந்துக்கிறான் பாரு. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன், உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடன் போட்டு கீழே எழுதிக்கிறான், இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதுகிறான். நான் என்ன கேட்குறேன், அந்த மிஷினுக்கு என்னடா மொழியாக தெரியும், நாம் எதை கொடுக்குறோமோ அதான் வரப்போகுது. இது தெரியாத 15 பேர் நிற்கிறான் பார்த்தீங்களா. இந்த நுட்பம் இருக்குது பாருங்கள், அவன் ஜெயிச்சதுக்கு இந்த நுட்பந்தான் காரணம். நான் என்னுடைய மாணவரிடத்தில் நான் நிறைய கற்றவன். நான் கற்றுக் கொடுத்ததுன்றதை விட அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறது ஏராளம். ஏன்னா அப்படி எழுதுவான் சார். சில நேரங்களில் ரொம்ப அபாரமாக இருக்கும். எங்கள் கணக்கு டீச்சரை ஒரு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க, அதே ரோடை 5 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க. இவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி, ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும், இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதணும். என்ன நியாயமாக தானே இருக்குது. அந்த அம்மாவுக்கு பொறுத்துக்க முடியல, நான் கேட்ட மாதிரி ஆன்சர் எழுதலைன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாந்து என்கிட்ட கொண்டாந்து, இவனை விசாரிங்க சார், நீங்கள் செல்லம் கொடுத்து இப்படி வேணா போட்டானுங்கன்னு. என்னம்மா எழுதிருக்கேன், இந்த மாதிரி எழுதியிருக்கிறான். சரிம்மா, அவன் ஏதாவது காரணம் இல்லாத எழுத மாட்டான், அவன் அந்த மாதிரி ஆள், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எழுதினாதான் தெரியும் அப்படின்னா. இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறான். நான் எல்லாத்தையுமா வெளியில் சொல்ல முடியும். என்ன எழுதியிருக்கிறான்னு, ராஜாராம் மோகன்ராய் குறிப்பு வரைக்குன்னா இந்த 4 நல்ல நண்பர்கள்னு எழுதினான். அவன் ராஜா ராம் மோகன் ராயின் தந்தினே பிரிச்சுட்டான். ஏன்னா நீங்கள் 1000 தான் எழுதினாலும் படிக்கிறவன் அந்த வாசனையோடு படிக்கணும் இல்லையா. நீங்கள் ஒன்று நினைக்க, அவன் ஒன்று நினைக்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அது. நான் சொன்னேன், இல்லைடா நான் அவர் ஒருத்தர் தான்டா, ஓன்னு அழுதான் அந்த பையன். நான் சொல்கிறேன், அரசாங்கம் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னா எங்களுக்கு தான்டா, மன உளைச்சல் வர மாதிரி நடக்கூடாதுன்னு எங்களுக்கு தான் சொல்லிக்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, தப்புன்னு கூடமாடா நான் சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அழுவலை, பின்ன எதுக்கடா அழுவுற, நீ பரிசு பார்த்து திருத்துவன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. நான் அதுலேருந்து கேள்வியே கேட்கறது இல்லை அவனை. அதே பையன்தான் அந்த அம்மாவுக்கு எழுதிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு வில்லங்கமானவங்க, 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னா ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் அவன். நீ அவனை போய் என்ன பண்ணுவீங்க, அவன் அதுவும் உண்மைதானுங்களே, அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே சார் எழுதுவான். இப்போ போய் நிலவில் கால் வச்சுட்டு நிலவில் பதிவு பண்ணி எல்லாம் கீழே இறங்கி வந்த பிற்பாடு அந்த நிலவில் ஒரு ஆலமரம் இருக்குது, ஒரு பாட்டி வடை சுட்டு, அதில் அந்த கதையெல்லாம் கேட்பானா அவன். கதையெல்லாம் கேட்பானா சார் அவன் சிந்தனை வளர்ந்துருக்குது சார். குஷேலருக்கு 27 பிள்ளைங்க, குடும்பம் வறுமைன்னா ஒத்துக்க மாட்டான் அவன்.
விடுங்க சார் அந்த கதையை எவ்வளோ நாளைக்கு சொல்லுங்கன்றான். என்னடா அதான்டா புராணத்தில் இருக்கட்டும் சார். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னா கூட முதல் பையனுக்கு 27 வயசு ஆகுதுல்ல. 27 பிள்ளைங்கன்னா வருஷத்துக்கு ஒன்றுன்னு கணக்கு வச்சா கூட முதல் பையனுக்கு 27 ஆகுது. அவனை வேலைக்கு அனுப்பியிருந்தா ஏன் குடும்பம் வறுமையில் இருக்குதுன்னு கேட்குறான். நான் எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஆமான்னு கேட்டு வந்தேன். அவன் அப்படி இருக்கிறானா? அவன் காலம் மாறி போச்சு சார். இப்போ ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்று கேள்வி கேட்கிற ஒரு காலம். பையன் ஒரு முட்டை கடை முதலாளிகிட்ட ஒரு 10 பாக்ஸு 100, ஒவ்வொன்றுத்துலேயும் 100 முட்டை, ஒரு 1000 மூட்டையை எடுத்துக்கிட்டு டெலிவரி ஒவ்வொரு கடைக்கும் டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வரான். ஒரு சைக்கிளில் கட்டி எடுத்துன்னு வரும்போது கடத்தெருவுக்குள்ளே நுழையிற போது ஒரு டேர்னிங்கில் ஒரு ஸ்கூட்டரை இடித்து கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்தில் இந்த 1000 முட்டையும் உடஞ்சி போச்சு. அதில் ஒருத்தன் செல்லில் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் போட வேண்டிய ஆம்லெட்டு ரோட்டில் போட்டான்னு எழுதிட்டான். அவனுக்கு ஒரு மெசேஜ். அவன் பாவம் அந்த பையன் அழுதும் கிடக்குது. சுற்றி ஒரு 50 பேர் வேடிக்கை பார்த்து ஐயோயோ ஐயையோ ஆஹா ஆஹா போச்சே பாவம் பாவம்னு சொன்னானே தவிர எவனும் கிட்ட வரல. பின்னாடி ஒருத்தர் பைக்கில் வந்தவர், ஒரு பெரியவர் என்ன பண்ணார், பைக்கை என்ன கூட்டமாகுதுன்னு பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு உள்ளே வந்து இந்த பையன் அம்போன்னு உட்காந்துங்கிறத பார்த்துட்டு முதலில் தட்டி கொடுத்து, ஏந்திரா ராஜா கவலைப்படாதுன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதை நான் என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கிடான்னார். சுற்றி இருந்த 50 பேருக்கு ஞானம் வந்தது. இந்த ஞானம் என்ன நமக்கு வரல பற்றியான ஆளாளுக்கு 50 கொடுத்தான். ஒரு 1250 ரூபாய் சேர்ந்து போச்சு. 1000 ரூபா தான் முட்டையின் அசலே. 250 ரூபா கூடுதலாகவே வந்தது. கடைசியில் ஒரு பெரிய ஒரு 20 ரூபா நோட்டை கையில் கொடுத்துட்டு, இதான்பா தம்பி என் கையில் இருக்குது, ஆனால் ஒன்று என் அனுபவத்தை ஒன்று சொல்லி வைக்கிறேன். உன்னை ஒரு இக்கட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து உனக்கு கொடுத்து ஆதரவு பண்ணார், அந்த ஆளை வாழ்க்கையில் மறக்காத. ஏன்னா உன் முதலாளிகிட்டேருந்து காப்பாற்றினதே அந்த மனிதன் தான் அப்படின்னு. இல்லைங்கய்யா, அவர் தான் என் முதலாளின்னா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மைனஸை ப்ளஸ் ஆக்கினார் பார்த்தீங்களா? இது தாங்க நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கவலைக்கு கவலைப்படுகிற சமூகம் இந்த சமூகம். விளையாட்டுக்கு நான் சொல்லலை, யாரை பார்த்தாலும் கவலைப்படுறான். சிலதெல்லாம் ஏற்றுக்காத சமூகம். நான்லாம் 2015 சிக்காகோவில் இருக்கிற போது ஒரு வாரம் தங்கியிருந்தேன். நான் தங்கின ஹோட்டலையும் என் பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம்தான் தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கு தான் காஃபி ஷாப்பில் உட்காந்தோம்னா 2 பேரும் முதல்ல என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு ஒரு போட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். எல்லை தாண்டிய ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது புன்னகை என்கிற மொழி தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. அவரை நான் பார்த்து சிரிப்பேன், என்னை அவர் பார்த்து சிரிப்பார். ஒருத்தர் பரிமாறிக்கவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நல்ல பண்பாடாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலான்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலை எப்போ வரும் நினச்சிருந்தவன் தூங்கி எழுந்து 6:30 மணிக்கெலாம் வெளியில் வந்து எதிரில் வந்தவரை பார்த்து சிரித்தேன். என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கிறேன் நான்? என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா உனக்கு? என்ன நினச்சிக்கிறேன்னா, ஆஹா இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது. இல்லை, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, இது உண்மை. ஏன்னா நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு 3 பேர் சிங்கப்பூர் போயிருந்தோம் பேசுகிறதுக்கு. திடீர்னு என்ன பண்ணோம், இந்த ரோட்லேருந்து அந்தாண்ட ரோடுக்கு போய் நின்னோம். எங்கேருந்தோ 2 கிலோமீட்டர்லேருந்து ஓடியாந்து பார்த்துட்டு வேகமாக வந்து எங்களை பைக்கில் விட்டு இறங்கி கட்டி பிடிச்சிக்கணும். எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களான்னு. ஆமாம்பா, எப்படி கண்டுபிடிச்ச? பேசலை, பழகலை, பார்க்கலை, எப்படி எங்கே ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது அங்கே கிராஸ் பண்ணி வந்துக்கிறீங்க. அதனால் நமக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குல்ல. ஒரு தடவை கேட்டிருந்தேன், எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதுன்னு ஒருத்தன் எழுதியிருக்கான். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு எழுதினான். நான் உண்மையிலே அவனை தான் நெஞ்சார பாராட்டினேன். 39 பேர் பாரதியாரை பற்றி எழுதிட்டான், இதுவாக தான் இருக்கும்னு. இவன் ஒருத்தன் தான் யோசனை பண்ணி இந்த கேள்வியே தப்புன்றதை உணர்த்தினான். பார்த்தீங்களா? நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேங்க, உங்களை பாராட்டுறது எனக்கு ஒரு உயரிய நோக்கம்தான். அதே சமயத்தில் மற்றவங்களையும் பாராட்டுங்க. 33 மார்க் ஒரு பையன் வாங்கி விட்டு அழுது வேறு ஒரு பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்கும்போதே என் பக்கத்தில் வந்து நின்னான். என்னப்பான்னு, உங்கள் பொண்ணான கையால் இன்னும் 2 போட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவேன் சார்.
எங்கள் அம்மா சந்தோஷப்படும் சார், எங்கள் அப்பா என்ன அடிக்க மாட்டார் சார், என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் சார் இருக்குதுண்ணா. போட முடியலப்பா தம்பி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இல்லை சார், நீங்கள் போட்டு பாஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா என் ஜாதியிலே நான் பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சாருன்னா. ஒரு 2 மார்க்குக்கு எவ்வளோ பெரிய மேட்ரை கொண்டாந்துட்டான். பயந்து போய் போட்டுடலான்னு கூட முடிவு பண்ணேன். அந்த நேரத்தில் அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் ஃப்ரெண்டு கீழே இருந்து மேலே வந்தான். அவன் வார்த்தையை கவனிங்க. என்னடா பள்ளிக்கூடத்தில் நல்ல மனுஷன் அவரை போய் தொந்தரவு பண்ணுற? ஒன்றும் பண்ணலடா. என்ன கேட்ட? 2 மார்க் கேட்டேன்டா. ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காதுடா, அமைதியார் 5 போடுவார். சாமி 2க்கே வழி இல்லை. இப்போ 5 போடுவான் நம்பிட்டான். இல்லை, அங்கே எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு. ஒரு அங்கே அரை இங்கே அரை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆகிட்டேன். வாங்கினவன் அவனை பார்த்து சொல்கிறான், என்னமோடா உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மார்க்கு போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. இங்கே தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அவருடைய படைப்புக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஸ்டேஜிலே தன் மனைவியை கூப்பிட்டு, இது உனக்கு தான் பொருந்தும், நீயே வச்சுக்கோன்னார். வாங்கிச்சு அந்த அம்மா. வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு விடுது. அந்த புஸ்தகத்து பேர் கூட எனக்கு தெரியாது. யாராவது என்னை கேள்வி கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். எனக்கு திடீர்னு கூப்பிட கை காலெலாம் ஓடலைன்னுச்சு. வைத்தியக்காரி, உனக்கு தாண்டி அது பொருந்தும். எனக்கு எப்படியா பொருந்தும்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல 1 மாதம், அப்போ எழுதின புஸ்தகம் முடியாது. நீ போகலன்னு வச்சுக்க, நான் எழுதியிருப்பேன். அதாவது எழுத்தாளனுக்கு என்ன வேணும்னா ஒரு அற்புதமான அமைதி வேணும். அன்றைக்கி ஒரு 5 அடுக்கு மாடி ஆஸ்பத்திரி வாசலில் கீழே போர்டு எழுதி வச்சுக்கிறான், இங்கே ஆப்ரேஷனுக்கு மட்டும் பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். அவன் என்ன நினச்சி எழுதுனா? இல்லை, எனக்கு விளையாட்டுக்கு சொல்லலைங்க. சில பேர் சமூகத்தில் எழுதுனதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறான். 6 மாதத்துக்கு முந்தி என் நண்பன் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் போக வாட ஆஸ்பத்திரிக்கு போகலாம், தாம்பரத்தில் இந்த முடிச்சூர் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல டாக்டர் நம்பி வந்தான். கிட்ட வந்து நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்பாண்ணே சென்டிமெண்ட்டாக பேர் சொல்லவே இல்லையே நீ, எனக்கு ஒரு மனசே கஷ்டமாக இருக்குதுன்னா. பேரை பற்றி உனக்கு என்னடா டாக்டர் நல்ல வர்றான்னு? இல்லை அவர் பேர் வைகுண்டன் போட்டுக்குது, எனக்கு பிடிக்கல. வைகுண்டத்துக்கு போகிறவனை கூட வரவழைச்சிடுவார்ரா அவர் வாடான்னா. இல்லை இன்னொரு போர்டு வச்சுருக்காரு சென்டிமெண்ட்டாக, அதுவும் சரியில்லைன்னா. அப்புறம் தான் அந்த மனுஷனுக்கு கீழே கிளினிக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டன் வச்சுட்டான். அவன் 2யும் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே நான் வரல. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, சில இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா சமூகம் நம்ம சுற்றி இருக்கிறது அப்படி இருக்குது. நிறைய பேர் பிள்ளைகள்லாம் கூட நிறைய பேர் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தடவை நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் வந்திருந்த போது அப்போ ஒரு பையன் எழுதியிருந்தான். ஒரு காலகட்டத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சால் கூட சூசைட் பண்ணிக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இல்லையா? எவ்வளவோ மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தில் கூட இன்றைக்கி மனிதன் பயணப்படுகிறான். அவன் அருமையாக எழுதியிருந்தான். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராஜடி ஸ்டோரி வந்தது, காதலில் தோல்வி வந்தது. அருமையாக அதே ரசனையாக்கணும். நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள் எழுதணும். அதனால் விளையாட்டுக்கு இல்லைங்க, விளையாட்டாக இருந்தாலும் கூட அது கூட இருக்கிற விஷயத்தை பாருங்கன்றேன் நான். ஒரு வீட்டுக்குள்ளே கூட ஒரு திருடன் ராத்திரி 1 மணிக்கு பூந்து கட்டிலில் படுத்துங்கிறவன் போய் காலாண்டியன் தலாண்டியன் தேடுறான். கையை பிடிச்சேன் அவன் மூச்சின்னு, தொழிலுக்கு புதுசாடான்னா. அண்ணே தெய்வமே எப்படி ஆமாம் பெருசாக பிஹெச்டி படிக்கணுதுக்கு போடா. எந்த ஆம்பளை கைடா பீரோ சாவி இருக்கும்? அவள் படுத்துங்கிற பாரு, அவள் காலுங்கழ தருகிற தலகாணிங்கள் தான் இருக்குது. 3 நாளாக நான் முயற்சி பண்ணுறேன், முடியலடா. இந்த அடுக்கி வச்சுக்கிற பீரோவில் 3ஆவதுல மரத்தட்டுங்கிழந்த 3ஆவது பீரோ மரப்பீரோ இருக்குது பாரு, அதில் 3ஆவது தட்டில் ஒரு 300 ரூபா வச்சுருக்கிறேன். அதை 3 நாளாக முயற்சி பண்ணுறேன், என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணு. அவன் குனிஞ்சி கண் கலங்கி கஷ்டப்பட்டு சாவி எடுத்துன்னு போய் திறந்து 300 ரூபாய் எடுத்தான். இவன் சொன்னான், இதை கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடான்னா. அவன் நேராக வந்து 300 இவன் கையில் கொடுத்துட்டு, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும்,
நீ நீ உள்ளே இருந்துன்னு வச்சுக்கிட்டே கவலைப்படுற, என்னை விட கேவலம் அது. நான் இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்படுற. உன் கஷ்டம் என்னால் பொறுத்துக்க முடியல, நான் இன்னொரு வீட்டில் பார்த்துக்கிறேன், இது நீயே வச்சுக்கிடான்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போட்டான்னா. பிரச்சனைகள் என்பது யாருக்கும் பொதுவானது, சர்வதேச பிரச்சனை இது. ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிடுவான் சார். ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, சாயந்தரம் 6:30 மணி இருட்டுற நேரம். கொண்டாடி சரியில்லை, புள்ள சரியில்லை, அது சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னா டிரைவர் பார்த்தேன், கண்டக்டர் கூட்டியா இன்னைக்கு இடத்த மாற்றி உட்கார வை, என்ன சரியில்லை ஆக்கிடுவான் போலுது. அப்போ சொல்லி இல்லைண்ணா எனக்கு கஷ்டம். யாருக்கிட்டா கஷ்டம் இல்லை, நம்பிக்கை வைடா. எதை வச்சு நம்புறதுன்னா, இப்போ எனக்கு ஒன்றும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பலை. அவன் கொண்டாட்டியை மறந்தான், புள்ளக்குட்டியை மறந்தான், ரோடை மறந்து எல்லாத்தையும் மறந்துவிட்டான். முருகா இந்த பஸ்ஸு மலையில் போய் ஒழுங்காக சேரணுன்றான். ஏன்னா ஒரு துன்பம் இன்னொரு துன்பம் அதிகமாக வச்சதுன்னா அவன் மனிதன் அதில் தான் பயணம் பண்ணுவான். அதனால் பிரச்சனைகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாமல் சரித்திரம் படைக்கவே முடியாதுங்க. ஏன், பிரபலமான விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், அவ்வளோ பெரிய மேதை ஐன்ஸ்டீன் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துங்கிறாரு, மெனு கார்டை கொண்டாந்து கொடுக்குறான் பேரர். அதை பார்த்துட்டு கிட்ட பார்த்துட்டு என்ன பண்ணார், தம்பி நீயே படித்து சொல்லுன்னார். ஏன்னா அந்த டிம்மு விஷயத்தில் தெரியல அவருக்கு, நீயே படித்து சொல்லுன்னார். அவன் காதாண்டவன் சொன்னான், உங்களை மாதிரி எனக்கு படிக்க தெரியாதுன்ட்டான். அவர் படிக்க தெரியாது நான் சொன்னார், கண்ணாடி எடுத்துன்னு வரல அவர், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அந்தந்த சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளிலே சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. நான் ஒரு அழகான ஒரு செய்தியை ஒரு இதழில் நான் படித்தேங்க, அதை நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. ஏன்னா அது நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவருடைய சிந்தனை அங்கே அமைந்திருக்கிற பெருமை அங்கே இருக்குது இல்லையா. ஏன்னா உயிரெழுத்துக்களுக்கெல்லாம் புள்ளி இல்லை, மெய்யெழுத்துக்களுக்கு மட்டும் புள்ளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆய்வாளர் அந்த கட்டுரையாளர் என்ன எழுதியிருக்கிறாரு, மெய்யெழுத்தில் அது உயிரெழுத்திலும் ஓரெழுத்துக்கு 2 புள்ளி இருக்குதுன்னு எழுதியிருந்தார். அதுதான் ஈ என்ற எழுத்துன்னு எழுதினார். ஈ என்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு புள்ளியை வெளியே, அது விளக்கம் கொடுத்துருந்தார் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. ஏன் இந்த ஈ என்ற ஓர் எழுத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, கொடு என்று பொருள். ஏன் உள்ளே ஒரு புள்ளியை வெளியே ஒரு புள்ளியை வைத்தான் என்றால், உள்ளே இருப்பதை வெளியிலே கொடு என்று எழுத்து வடிவத்திலேயே அடையாளப்படுத்துகிற ஒரு அழகான மொழி தமிழ் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தது போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் நம்ம அந்த மொழி சார்ந்த படிக்கிறவங்களுக்கு அது பயனுள்ள ஒரு பெரிய விஷயம். அது இன்றைக்கி பேச்சே போச்சே, பேச்சு யார் பேசுகிறான். இப்போ செங்கல்பட்டை தாண்டினாலே அவனு ட்ரெயினில் ஏறி உக்காந்துக்கணும்னு பாருங்கள், நான் உத்து பார்ப்பேன். யாராவது எதாவது பேசுகிறான், நீ எங்கே போகிற, நான் எங்கே இறங்கணும், ஒன்றும் கிடையாது. ஏதோ 2 ஒயர் எடுத்து காதில் விட்டுக்கின்னு கண்ணை மூடின்னு அவன் பாட்டுன்னு போகிறான். ஆனால் நுங்கம்பாக்கம் வந்தால் கரெக்டாக இறங்கிடுறான், எப்படின்னு தான் எனக்கே தெரியல. அது வரைக்கும் கண்ணை மூடின்னு தான் வந்தான். எதில் இருக்கிறவன் யார், சித்தப்பாவா பெரியப்பா. அன்றைக்கி ஒரு ஆள் வீட்டில் வரான், பையன் கேட்குறான், ஐசே உங்களை இங்கேயும் வாட்ஸ்அப்லேயே ட்விட்டர்லேயே ஃபேஸ்புக்லேயே இங்கேயும் பார்த்த மாதிரி இதே உன் பெரியப்பாடா, நான் வாரத்துக்கு 2 நாள் வரனடா பாவி, அது கூட மாடா தெரியலன்னாரு. இன்றைக்கி உறவுகளை அவனுக்கு தெரியல. இன்றைக்கி காலம் மாற்றம் அப்படி ஆகி போச்சுன்றேன் நான். உறவுகளை தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தை பிரிக்கணுன்னா கூட பில்லி சூனியம் வைப்பான். ஏன்னா எல்லாம் பிரிஞ்சு போட்டுட்டான். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆனால் ஆளாளுக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்தா போதும் 2000 ரூபாய்க்கு, அது எதுவும் ஓடி போகுது. தானாக எப்போ சேரும்னு அதுக்கே தெரியல. அதில் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்பாவுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு ஒரு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெரு பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் தோட்டத்து பக்கம் ஓடுது. ஒருத்தனுக்கும் டவர் கிடைக்கல. ஒன்றா சேரும்போது பார்த்தா என்னமோ கலவரம் வந்த மாதிரி உட்காந்துக்குதுங்க. வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துக்கிறான். நம்ம யார்கிட்டயாச்சும் கலகலப்பாக பேசுகிறோமா சார்? இப்போ இந்த கலகலப்பே போச்சு சார் உண்மையிலே. ஏன்னா பங்காளிகள் கூட பார்வையாளர்களாக மாறிட்டான். இப்போது எல்லாமே ஒரு கருவி பேசுது. இன்னும் அந்த அத்தனையும் தாண்டி ஒரு மனித உறவுகளை எழுத்து ரூபத்தில் சந்திக்கிறதுன்றது இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சவாலில் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு பெருமை தான் நமக்குள்ளே வரணும். ஏன்னா இன்றைக்கி டாக்டர் அவரும் இன்றைக்கி தேடலாக இருக்கணும். வர்ற பேஷண்ட்டாவது அவருக்கு சும்மா இருக்கிறானா? அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுதுன்னார். என்னையே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு தான் அவர், கம்முன்னு அமைதியாக இருன்னு. சரி வந்ததே வந்துட்டு என்ன பண்ணுது சொல்லுன்னார். மறுபடியும் வலது கால் முட்டி ரொம்ப குடையுதுன்னா. வயசு என்னான்னார். 67ன்னா. 67னா குடைய தான் செய்யும்னார். அவன் கேட்டான், இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே, அது ஏன் குடையிலன்னா. இப்போ டாக்டருக்கு குடைய ஆரம்பிச்சிருது. அவர் இப்படி கையை வச்சார். இவன் கேட்குறான், வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. ஆமான்னார். பயப்படாத, அது வாயு சம்பந்தப்பட்ட வலி.
இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும். வைத்தியம் கேட்க வந்தோம், வைத்தியம் சொல்லிங்கிறான். இன்றைக்கி நினைக்கிற நிலைமையே சொல்கிறேன் நான். அவர் தலையெழுத்தேன்னு கம்முன்னு உட்காந்துங்கிறார். சரி விடு டாக்டர், நீ நானும் ஒன்றா தாங்கிறோம். இப்போ இது நல்லா வேணுன்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் நடன்னார். நடக்கிற காரியமாக சொல்லக்கூடாதான்னா அவரும் டென்ஷன் ஆகி சொல்லிட்டார், நீ நடக்கலாம் காரியம் நடக்கும் போடான்ட்டார். எங்கள் ஊருக்கு நான் கிராமத்துக்கு போய் உட்காந்துக்கிறேன். வெளியில் மழை பெய்யுது, உள்ளே மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும். ஒரு 6 வருஷமாக பார்க்காத நண்பன் பரந்தாமனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓடு போய் வீட்டுக்குள்ளே உக்காடுறான். அவன் ஓட்ட நாற்காலில் உட்காந்துங்கிறான். வீடு பூரா உள்ளே ஒழுகுது. வெளியிலே நிற்கலாம் போலுக்குது. அம்மா மழை பெய்யுது உள்ளே. ஏண்டா பறந்தாம்மா ஓடு மாற்றக்கூடாதாடா, அம்மா மழை பெய்யுதா உள்ளேன்னு நான் கேட்டிருக்கப்படாது. கேட்டேன். அவன் சொன்னான் பாருங்க பதில், இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதுன்னா. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்போ இல்லைடா சித்திரை வைகாசியில் மாற்றலாம் இல்லையான்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாது ஏன்னா. ஒரு ஓடு மாத்திரை விஷயத்திலே இவன் இப்படி இருந்தானா, இவன் ஓட்டு மாத்திரை விஷயத்தில் இவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப அது. அதனால தான் செவாலியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போய் ஒரு நிருபர்லாம் பார்த்துருக்காங்க. உங்கள் நடிப்பு அபாரமானது, அற்புதமானது, உங்களுக்கு செவாலியர் விருது கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்னு. அடப்பாங்கய்யா, என்னை விட ஒரு மாபெரும் நடிகன் இருக்கிறான், அது எங்கள் ஏரியாவில் இருக்கிறான். யார் அது அப்படின்னு இருக்கார். என் பேரில் ஒருத்தன் ஓட்டு போட்டு வந்துட்டான் இல்லையா. அதனால் இன்றைக்கி இருக்கிற சமூகம் நம்ம சுற்றி இருக்கிறதே நாம் முதல்ல ரசிக்கணும் இருக்கணும். 15 வருஷமாக தம்பதியாக வாழ்ந்த 2 பேர் கல்யாண நாள் அன்றைக்கி வருது. அந்த அம்மா ஒரு கேசரியை கொண்டாந்து கிண்ணத்தில் கொடுக்குது. வெடுக்க 2 வாயில் சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மா கடுமையான கோவம் வந்தது. சண்டாள பையனுக்கு கல்யாண நாள், அதுவும் கேசரி கையில் கொடுத்துனேன். நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேற, இனிப்பு கூட இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, குறை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேற, ஒரு அபிப்பிராயம் சொல்லாது, எப்படியோ மண்ணு மாதிரி வளர்த்துக்கிறான் அவங்க அம்மா அப்படின்னு எப்பயோ போன அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு. அவன் அமைதியாக இருந்தான். நான் சொன்னேன்னா 15 வருஷம் ஆகுதுரி நம்ம கல்யாணம் ஆகி, நான் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா. அதான் ஏன் கேட்குறேன், வாயை மூடு, சத்தம் போடாது. 15 வருஷத்துக்கு முந்தைய ஒன்று பொண்ணு பார்க்க வந்தோம். ஆமாம், நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சோபாவில் உக்காந்துருந்தோம். ஆமாம், இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட. நான் சாப்பிட்டு நேருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டான் ஒரு கேள்வி, எப்படின்னா. நல்லா இருக்குதுன்னு நான் சொன்னது கேசரி. அவர் ஒன்றை நினச்சி முடிவு பண்ணிட்டார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அபிப்பிராயம் சொல்கிறது இல்லைன்றது ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், இவனுக்கு எதிரில் எது தெரிஞ்சாலும் வேதனையாக தான் இருக்கும். 1972 நான் ஸ்ரீபெரும்புதூரில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் அது வித்தியாசம் காட்டுறேன். நான் ஒன்லி பாய்ஸ் மட்டும் படிக்கக்கூடிய போர்டு ஹைஸ்கூல். அப்போல்லாம் 72 23 வயசில் நான் வேலைக்கு வந்தேன். நான் 3 பாரதியாருடைய பாஞ்சாலி சபத்தில் எனக்கு உயிர். இன்றைக்கி கூட நீங்கள் விட்டிங்கன்னா அது ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ மனப்பாடம், அந்த அதில் அவ்வளோ ஈடுபாடு எனக்கு. ஒரு 3 பையனை செலக்ட் பண்ணி நம்ம நாடகம் போடுண்டான்னு ஒரு 20 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி 3 துச்சாந்தனம் ஒரு பாத்திரம், பாஞ்சாலி ஒரு பாத்திரம், கிருஷ்ண பரமாத்மா ஒரு பாத்திரம், ஆளாளுக்கு வசனம் எழுதி கொடுத்து நான் சொன்னேன், இந்த பையனுக்கு புடவை கட்டி விடுண்டா, இவன் சீனுக்கு இந்த இதில் நிற்பான். துச்சாதனா, உன் வசனத்தை நீ பேசி இந்த புடவையை உருவணும். இவன் உருவி முடியும்போது நீ மேலே உன்னை உட்கார வைப்பேன், நீ புடவை கீழே இறக்கிக்கினே இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவ்வளோ எல்லாம் போட்டாச்சு. ஓகேன்ட்டா. ரிகர்சல்லாம் பிரமாதமாக பிச்சு எடுத்துட்டானுங்க. 6:30 மணிக்கு நாடகத்துக்கு 4:30 மணிக்கு மேலே ஒரு பலகையை போட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மரவா 2 கொம்பு நட்டு இப்போ கட்டி பலகையை போட்டு இதில் கிருஷ்ண பரமாத்மாவை நடிக்கிற பையனை மேலே ஏற்றி விட்டோம். ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு. இதையும் அவனுக்கு பசிச்சா என்ன பண்ணுறது பகவானுக்கு, அங்கேனால கொண்டு மேலே வச்சுட்டு அங்கேயே உட்காந்துடுறான்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. நாடகம் வரப்போகுது 6:30 மணிக்கு. ஆடி விலைப்பட்ட தாதியனி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன்னு துச்சாதனை அவன் வசனத்தை பேசி சர்சன்னு உரி போட்டான். இந்த பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. மேலே பார்க்குது பகவானை. கண்ணா கிருஷ்ணா எனக்கு ஆடை கொடு. அவன் பாவம் புள்ள 4:30 மணிக்கு ஏற்றி உட்கார வச்சு தூங்கிட்டான் போலக்குது. ஆமாம், 4:30 மணிக்கு எழுந்து அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற பிஸ்கெட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அது படுத்துடுது. இது பாஞ்சாலி துடிக்குது.
புடவை கொடு, புடவை ஆடை கொடு, ஆடை கொடுன்னு. அவன் எங்க, அவன் ஆனந்தமாக தூங்கினுக்கிறான். ஆனால் அந்த பையன் பாருங்கள், அடுத்த செகண்டு மாறினான் பாருங்கள். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிகரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து என்னை காப்பாற்ற ஆடை கொடு என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயடா கண்ணா. இது நான் எழுதாத வசனம், அவனுக்குள் இறைவன் எழுதி வைத்த வசனம். ஒரு நெருக்கடி தான் நம்ம யாருன்னு காட்டும். நான் பஸ்ஸில் அப்படி, நான் எப்பயுமே விழுப்புரம் வரைக்கும் காரில் போவேன். காரை கொண்டு போங்க, ஒரு இடத்துல நம்ம சொந்தக்காரன் வீட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் போவோம். ஏன்னா அந்த பக்கம் கரும்பு தோட்டம், இந்த பக்கம் சவுக்கு தோட்டம், பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டு போவேன். பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறும்போது ஒரு பாட்டிமா ஏறி டிரைவர்கிட்ட சொல்லிச்சு, தம்பி அனந்தபுரத்துக்கு வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டமங்கலம் ஒரு ஊர் வரும், வந்தால் சொல்லு ராஜா அப்படின்ச்சு. டிரைவர் சொன்னார், என் கண்ணெதிரிக்க உட்காரு பாட்டி சொல்கிறேன்னா. அதுவும் கண்ணெதிரிக்க உட்காந்துது. நான் ஜன்னல் ஓர மகன், நானும் தூங்கிவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில், அசந்துட்டு ஏதோ ஒரு எண்ணத்தில். அந்த பாட்டியும் அசந்து தூங்கிட்டுது. இந்த டிரைவர் கண்டக்டர்கிட்ட பேசுகிற பேச்சில் எதையும் மறந்துவிட்டான். கண்டமங்கலம் தாண்டி 2 கிலோமீட்டர் போட்டுது வண்டி. திரும்பி பார்த்தான், பாட்டி முகம் தெரிஞ்சுது. ஐயையோ, கண்டமங்கலம் வந்தால் சொல்கிறேன்னு சொன்னேன்னே, வாக்குறுதியை மீறிட்டுன்னே, 2 கிலோமீட்டர் போயிடுத்தேன்னு சொல்லி பரவாயில்ல பாட்டி தூங்குது. பக்கத்தில் தான் சர்வீஸ் ரோடு, யூ-டர்ன் பண்ணி அப்படி திரும்பி இப்படி வந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது, 2 கிலோமீட்டரில் ஒன்றும் பெருசாக கொல்லப்படாதுன்னு சொல்லி அப்படியே யூ-டர்ன் பண்ணி அப்படியே திரும்பி ஊருக்குள்ளே வந்து கண்டமங்கலம் வந்ததுமே பாட்டியே கண்டமங்கலம் வந்துடுத்துன்னா எழுந்துது. நல்ல வேலைப்பா, கண்டமங்கலம் வந்தால் பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்னேன். இப்போ டிரைவருக்கு பிபி எகுருது. அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி, இதை கண்டமங்கலம் தான் போடணுமா, கண்ட ஊரில் போடக்கூடாதாமா. நீ வேறு, என் பேத்து சொன்னது நான் சொன்னேன், அதனால தான் கண்டமங்கலம் வந்தால் சொல்லுன்னு நான் சொன்னேன். இவன் போய் திரும்பி வந்தது அதுக்கு தெரியாது. வேடிக்கையான மனிதர்கள், வினோதமான உலகம் இல்லைங்க. வேடிக்கையான மனிதர்கள், வினோதமான உலகம். இந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தனியாக உக்காண்டான்னா போய் பாருங்களேன். அவன் பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா இல்லை, 2ம் சுகர் பேஷண்ட்டு. நான் அப்படி தான் ஒருத்தன் போய் கேட்டிருக்கிறேன். 2 பேரும் தனியாக உட்காந்து என்னையா பேசுகிறீங்கன்னு. கேட்குற 3வது ஆளுக்கும் சுகர் வர அளவுக்கு பேசுவான். இல்லை, நான் பாருங்களேன், எப்பயுமே நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் நோய்களை பற்றி அதிகமாக பேசுகிறான். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தனை சந்தித்தா என்ன கேட்பான், பயிர் என்ன வச்சுருக்கிறேன்னு கேட்டான். அந்த சமுதாயத்தில் என்ன பயிர், வாடஞ்சம்பா பயிரா கிச்சிலி சம்பாவா, அதெல்லாம் போச்சு. இப்போது எல்லாமே பயிரும் போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் உயிரை பற்றி பேசினான். பொண்ணு இருக்குது, புள்ள இருக்குது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தியேன், ஏதாவது புழு பூச்சி, எங்கள் பாட்டி கூட நான் போவேன், வெளியில் போகும்போது கேட்பேன் இதெல்லாம், ஏதாவது புழு பூச்சி இருக்குதா. நானே கேட்டேன் எங்கள் பாட்டியை. அதர்மமாக பேசுகிறான். இந்த கிராமத்தில் ஒரு மனுஷன் வயிற்றில் புழு பூச்சி பூக்கும். இல்லைடா, அது கிராமத்து பாஷடா, பூட்டகமாக பேசுவாங்க. என்ன பூட்டகமாக பேசுவான், சாதியாக பேசுவான், புரியலையேன்னு. புழுன்னா ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம், பூச்சின்னா பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தம்டா. எப்படின்னு, புழுன்னா ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், எங்கேயும் போகாது. பையனாக பிறந்தா பிறந்த வீட்டிலேயே தான் கிடப்பான் கடைசி வரைக்கும். பூச்சிக்கு ரெக்கை வந்தால் பறந்து போடும்டா, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டுண்டா, பெண் குழந்தைன்றதுண்டா பூச்சின்னு சொன்னான். புழுன்றது ஆம்பளை பிள்ளையை குறிக்குண்டா அப்படின்னாங்க. எவ்வளவு ஒரு கல்ச்சர் இருந்தது, எவ்வளவு நாகரிகம் இருந்தது, எவ்வளவு பண்பாடு இருந்தது. பையனா பொண்ணான்னு எதுவும் கேட்கல, அவன் எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. உயிரை பற்றி பேசினான். இப்போ நோயை பற்றி தான் பேசிக்கிறோம். யாரை பாருங்கள், உனக்கு பிபி எவ்வளோக்குது, உனக்கு சுகர் எவ்வளோக்குது, எனக்கு லெவல் கரெக்டாக இருக்குதுணும், 140லே தான் இருக்குதுணும். அவனுக்கு மூஞ்சி சின்னதாக போகுது. அது எப்படி, நானும் கரெக்டாக தானே இருக்கிறேன், கண்ட்ரோலாக இருக்கிறேன், எனக்கு எப்படி. ஏன்னா உன் உடம்புக்கு ஏறுது, அவன் உடம்புக்கு ஏறல. நான் ரிட்டையர் ஆனேன் சார், 2007 ரிட்டையர் ஆனேன். என்ன ஒருத்தன் கேட்டான், என்ன இருக்குது, பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னா, எதுவும் இல்லைன்னா. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் சார். என்ன எதுவுமா இல்லைன்னு கேட்குறான். எதுவுமே இல்லைடாண்ணா. நீ சரியான டாக்டர் போய் பாரியா முதல்லன்றான். என்ன பண்ணுவீங்க சார் நீங்கள்? அப்போ அவன் கேட்குற போது நமக்கு ஒரு பாதிப்பு வருதா இல்லையா? எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணாததுனால தான் பிரச்சனையோ இல்லை, எதுக்காகன்னா நம்ம சுற்றி இருக்கிறவன் அப்படி தான் இருப்பான். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்திலே கிடையாது. ஏன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாம் நினைக்கிறோம் எல்லாரும் பிரச்சனை. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, ரசிங்கன்றேன். இந்த ரசனை என்பது தான் இன்னும் நம்மை பல மடங்கு உயர்த்தும்.
அண்ணா நகரில் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு கதவை தட்டுறேன், யார் பெரிய ஆள்லாம் வந்து கேட்குறான். சின்ன பொடி பையன் வந்து யார் வேணும்னா, அப்பா எங்கடான்னு, வேலைக்கு போய்கிறாரு. அம்மா எங்கடா, மார்க்கெட்டுக்கு போயிது. அண்ணன் எங்கடா, கிரிக்கெட் ஆட போய்கிறான். நீ எங்கேயாவது போக வேண்டியது தானே என்ன கோவத்தில். இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, இப்போ நான் தான் வீடு மாறி வந்துக்கிறேன்றது அவன் மேலே கோவப்படலாமா நம்ம? என்ன தம்பி, அதையும் நான் ரொம்ப ரசனையாக பண்ணேன். ராத்திரி பூரா எனக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வீடு மாறி வந்துட்டோன்றது அந்த பையன் என்னமா சொல்கிறான். சில நேரங்களில் பிள்ளைகள் அப்படி இருப்பான் சார். ஏன்னா நான் சர்வீஸில் இருக்கிற போது 1983 நினைக்கிறேன், குரம்பேட்டில் ஒரு பையன் லீவ் லெட்டர் கொடுத்தான். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி இறந்துட்டாங்கன்னு இருந்தது. சரி போடான்னு, ஏன்டா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் போகணுமா, போய் வரக்கூடாது, ரூல்ஸ் படி நடக்கணும் சார், அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். சரி போடான்ட்டேன். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். பிரித்து பார்த்தா பாட்டி சேர்த்துட்டாங்க, பகீர்னு ஆகி போச்சு. அன்றைக்கும் அதான்டா கொடுத்தான், இன்றைக்கி தான் கொடுக்குறானே, ஒருவேளை அது சொந்தமாக இது தூரமாக போலகுது, போடான்ட்டேன். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். ஒன்று கோவம் வந்தது. என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. இந்த புள்ள அழகாக பதில் சொன்னான், எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அவசரப்பட்டு அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு இளம்பிள்ளையினுடைய பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். தர்மம் கூட அறஞ்சே விரும்புன்னா அந்த காலத்தில். அறம் செய்யின்னு கூட சொல்லலை, அறஞ்சே விரும்புன்னா. எங்கள் தாம்பரத்தில் ஒரு இது சப்கலெக்டர் ரிட்டையர் ஆன உடனே சமையல்காரர் கூட்டு சொன்னார், எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நேற்று வரைக்கும் வடை பாயசம் கூட்டுக்கறியோட சாப்பாடு இருந்தது, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் பென்ஷன் தான் நம்ம வாழ்க்கையை, அதனால் ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வை, ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார் வை, ஒரு நாளைக்கு ரசம் வை, ஒரு நாளைக்கு மோரோட விடு, சிம்பிளாக சாப்பிட்டுக்கோன்னாரு. சரின்ட்டான். எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் சமையல்காரன் சாப்பிடுவான். ஒரு 2 மாதம் அப்படி ஆச்சு. ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இவர் சமையல் கட்டில் போய் பார்க்குறாரு, அவன் கூட்டு காய்கறி பதார்த்தம் வடையோடு சாப்பிட்டுங்கிறான். இவர் அதிர்ந்து போனார். என்னடா இதுன்னாரு. நீ தான் சாமி ரிட்டையர் ஆன, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலையான்னா. இப்போ அறம் என்பது பொதுவானது. ஆனால் இப்போ அறம் கூட ஆளாளினுடைய அளவுகோலுக்கு தகுந்தாற்போல் மாறுகிற ஒரு காலத்தில் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால தான் எங்கள் ஊரில் ஒருத்தர் மேடை ஏறி பேசினான், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு ஆயிடுச்சுன்னு. அப்புறம் தான் தெரியுது அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு. அதனால் இன்றைக்கி நம்ம போகிற போக்கு, நம்ம அமைத்திருக்கிற பாதை, நம்ம சுற்றி இருக்கிற சூழல் வேறுபட்டும் மாறுபட்டும் கிடைக்கிற கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் அறிவும் இலார், நெஞ்சும் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார், அஞ்சுதலை பாம்பன்பான் அப்பன் ஆறுதலை என்று மகன் சொல்லிவிட்டான்னு சொன்னார். பாரதியார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த சமூகம் மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொன்னான். சாயந்தரம் 6 மணி 6:30 மணி இருட்டுற நேரத்தில் மேலே ஒரு குன்றின் மேலே பயணப்பட்டவன் நடந்து போனவன் திடீர்னு சரிக்கு கீழே வந்துட்டான் இருட்டில். கடவுளே என்னை காப்பாற்றினா, கடவுளை ஒரு மரத்தை பிடிச்சி தொங்கினான், ஒரு பெரிய கிளை கையில் ஆப்பிட்டுது. பரவாயில்லடாப்பா கடவுள் காப்பாற்றிட்டான். மறுபடியும் அசரீர் சொல்லுது, இன்னும் கடவுளை நம்புடா, கையை விடுன்னு. நான் ஒரு தடவை தான் நம்புவேன், அது இனிமேல் எங்கன்னா அதில் பாத்தாளத்தில் ஊந்துட்டான், வம்பா போட போகுதுன்னு ராத்திரி பூரா தொங்கி நிற்கிறாங்க இதே கலையில். வெடிஞ்சு எழுந்து பார்த்தா ஒரு அடி உயரத்தில் தான் நிற்கிறான் அவன். ராத்திரியும் அதையும் அந்த முழு நம்பிக்கையோடு இருந்திருந்தான்னா கீழே இறங்கி வீட்டுக்கு போயிருப்பான் இல்லையா? அதன் நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரம். இதிலே மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது, அவன் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காசிக்கு போனால் எங்கே போகணுன்னுவாங்க, அப்புறம் ராமேஸ்வரம் போகணுன்னுவாங்க. இப்போ பரவாயில்ல, 1000 வசதிகள் இருக்குது ராமேஸ்வரத்தில். அப்போல்லாம் அப்படின்னு கேட்டால் போகும்போதே ஒரு கயிறும் சொம்பும் வாங்கி போடுவாங்க. 21 தீர்த்தம் உள்ளே இருக்குது இல்லை? அந்த 21 தீர்த்தத்தில் அவங்களும் உள்ளே போய் அவங்களே மொண்டு ஊற்றி அவங்களே இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் மொண்டு ஊற்றுறதுக்கு ஆளுகிறான், காசு கொடுத்தா போதும் ஊற்றிருப்போம். அப்போ அப்படி கிடையாது. நம்ம ஆள் ஒருத்தர் என்ன பண்ணார், சென்னையிலேருந்து போனவர் போன உடனே ஒரு சொம்பும் கயிறு வாங்கிவிட்டார். வாங்கி கடலில் குளிக்கும்போது 3 முழுக்கு குளிக்கணும் இல்லையா? இந்த சொம்பையும் கயிறு யார்கிட்ட கொடுக்குறதுக்கான்னு யோசிச்சு பண்ணால், யாராவது முகம் தெரியாதவன் வாங்கி போட்டான்னா அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான்னு எப்படி நம்புறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணான். போகும்போது குளிச்சுட்டு போகும்போது தான் வாங்கியிருக்கணும், நம்ம குளிக்க வரும்போதே வாங்கிவிட்டோம், தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி
ஒரு மணலை குளிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு 10 அடி கணக்கு வச்சு பள்ளம் தோண்டி மணலில் கரையில் இருக்கிற மணலை தோண்டி அது உள்ள சொம்பையும் கயிறையும் வச்சு கும்பலாக மணலை அப்படி குவிச்சு இந்த கரையோரம் ஒதுங்கின பூவைய தழைய இலையெல்லாம் கொண்டாந்து அது தலை மேலே அடையாளத்துக்கு வச்சுட்டு இவன் குளிக்க போனான். ஒரு முழுக்கு மூழ்கிட்டு எழுந்து பார்த்தா ஒரு 100 கும்பல் இருக்குது. அது மாதிரி பின்னாடி வந்தவன்லாம் என்ன நினச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு சிவலிங்கம் தயார் பண்ணிட்டு தான் போய் குளிக்கணும் போல இருக்குதுன்னு நினச்சி அவனும் அங்கங்கே ஒரு கும்பலை உருவாக்கிட்டான். இப்போது 2வது முழுக்கு போட்டதாக ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 150 குவி இருக்குது. இவனுக்கு எந்த குவியில் நம்ம சொம்பு இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாது. இப்போ பெரிய சிக்கல் ஆகி ஒரு தோராயமாக 3 முழுக்கு போட்டு வெளியில் வந்து ஒரு கும்பலை கலைக்க போனான் பார். கீழகரவன் கத்துறான், யாரா என் சிவலிங்கத்தை கலைக்கிறதுன்னு. அவன் பயந்து போய் சொம்பு போனாலும் போகுது, இவங்கிட்ட எவன்டா உதவாங்கிறதுன்னு மறுபடியும் இன்னொரு சொம்பு வாங்கின்னு கோயிலுக்கு வந்தாங்க. எதுக்குன்னா இதுக்கு பேர் தான் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னு வள்ளலாருடைய படைப்பு காலத்திலேயே கேஸ் போட்டாங்க இல்லையா. இது அருட்பா இல்லை மருட்பான்னு கேஸ் போட்டு அப்புறம் மருட்பா தான்னு. ஏன்னா வள்ளலார் வள்ளலாரே கோர்ட்டுக்கு உள்ளே வந்தார். கோர்ட்டுக்கு உள்ளே வரும்போதே எந்த தீர்ப்பு சொன்ன ஜட்ஜே தன்னை மறந்து எழுந்து நின்று வணங்கினார் அவரை பார்த்து. அப்போ இது அருட்பா தான் அப்படின்னு முடிவாகி வெளியே வந்தாங்கன்னா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் இந்த எழுத்துலகம் வளர்ந்துருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த பொங்கல் அன்றைக்கி நாள் ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டு மறுநாள் பார்த்தா கொஞ்சம் கலகலப்பாக இருந்துக்கிறான். என்னடா நான் நேற்று கேட்கலான்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், என்ன கேட்டால் சிக்கலாகிடுமோன்னு நான் கேட்காம இருந்தேன், நேற்று ஏன் அம்மா கஷ்டப்பட்டேன்னா. இல்லைடா நான் இருக்கிற கஷ்டத்தில் ஒரு 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில், ஒரே ஃபீலிங்காக இருந்ததுடான்னு. சரி இன்றைக்கி ரொம்ப கலகலப்பாகறி, என்ன காரணம்னா, இல்லை அந்த புடவை எடுத்து போய் உன் ஒய்ஃபுக்கிட்ட காட்ட போகிறா. அதாவது நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கும் போது அவனுக்கு அந்த துன்பம் சாதாரணமாகி போச்சு. வீட்டில் யாருமே பாராட்டுறதே கிடையாது. அன்றைக்கி கூட ஒருத்தன் நான் சொன்னேன், ஒரு குடும்ப கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், மனைவியை பாராட்டுறப்பா உனக்கு வாழ்க்கையில் சுகமாக இருப்பேன்னு. சார் 10 வருஷமாக நான் இது மாதிரி யாரும் சொல்லலை எனக்கு, என்னமோ நான் இன்னையாவது இப்போ கண்டிப்பாக பாராட்டியே தீர்றேன், இந்த செய்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா. சரி போப்பா பாராட்டு. மறுநாள் அவன் சேரில் உட்காந்துக்கிறான், அந்த வேலைக்கார அம்மா பெருக்கின்னு இருக்குது. அந்த அம்மாவை ஊற்று பார்த்துட்டுக்கிறான். அவன் சம்சாரம் வந்து இணைய அப்படி விட்டு பாரு அப்படின்னு. ஓகே, அவள் கட்டிக்கிற கலர் சேலையில் நீ கட்டினா எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த சேலை எங்கே கிடைக்கிதுன்னு கேட்டு உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு நான் நினச்சிருந்தேன்னா நீ என்னை தப்பாக சொல்கிறியான்னு. அதுமா பத்திரகாளியாக மாறிட்டுது. 3 வருஷமாக கட்டியிருந்த நான் நேத்தான் கொடுத்தேன் அவளுக்கு. ஒரு நாள் கூடமா உன் கண்ணில் நான் படலைன்னு. அவன் விஷயம் தெரிஞ்சாது அங்கேருந்து என்கிட்ட வந்தான், போயா உன் பேச்சை கேட்டுருந்தான், பாராட்ட போய் நான் வாங்கி கட்டியிருந்தான் அதிகம்னா. கவலைப்படாத, உன் கருத்தும் சரி தான், உட்காரு. அழகுன்றது கட்டுற புடவையிலேயாகுது, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது. உன் கருத்துலேயும் உன் பார்வையிலையும் தப்பு இல்லை, உட்காருன்னு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பினேன். குழந்தைகள் இடத்துல பேசுங்க, குழந்தைகளே ஒரு கரு கொடுப்பான் சார். இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரஷ்யாவுக்கு பயணம் பண்ண போது 1லிருந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஆப்பிளை ஒரு ரூபிலுக்கு வாங்கி அதே ஆப்பிளை 2 ரூபிலுக்கு விற்றா என்ன கிடைக்கணும்? அந்த பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னான், 6 மாதம் ஜெயில் கிடைக்கும்னா. அதிர்ந்து போனார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர், நம்ம இந்திய ஜனாதிபதி. என்னடா சொல்கிறேன்னாரு. அடக்க விலையை விட அதிக விலைக்கு விற்றா எங்கள் நாட்டில் ஜெயில் தான் கொடுப்பாங்கன்னு 3ஆம் கிளாஸ் படிக்கிற போதே நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை தெரிந்து வச்சுருக்கிறான்னா இன்றைக்கி தெரியுது. வாய்ப்பு இருக்குதா? நீ எதையாவது சிலபஸில் இல்லை. படியில் நிற்காதரா உள்ளவாடான்னா கூட இது சிலபஸில் இல்லைன்றான். நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம சிலபஸும் அப்படி தான் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நாமாவது அதை உருவாக்கி தருவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. பழைய பண்பாடு, பழைய கலாச்சாரம், பழைய நாகரிகம், இன்னும் கூட கிராமியங்களுடைய மனங்கள் கூட மாறிப்போச்சு. கிராமிய மனங்களே மாறிப்போச்சே. பச்சை குதிரை தாண்டினான், இல்லை பல்லாங்குழி விளையாடினான், கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடினான், வெயிலா நிழலான்னு நிலவு நேரத்தில் விளையாடின விளையாட்டு விளையாடினான். எல்லாமே போச்சு. இன்றைக்கி எல்லாமே வீடியோ கேமை விளையாடிக்கின்னு டிவிக்கு முன்னாடி விளையாடுறதை பார்த்துன்னு இருக்கிற காலமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்றால்
எழுத்துலக சக்கரவர்த்திகள் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். நமக்கு வருமானத்தை ஈட்டுகிற செயல்பாடுகளிலும் நீங்கள் சிறப்பாக இருங்க. இன்னொருவனுக்கு வருமானத்தை பெற்றுத்தருகிற பெருமையும் நீங்கள் உயர்த்திக்குங்க. அதே சமயத்தில் மொழிக்கும் நாட்டுக்கும் ஒரு வருமானம் உங்கள் எழுத்துக்களால் வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.